ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அதை பெருசா நினைச்சு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க மனசுல எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு புலம்புவாங்க. இதுவே இந்த புலம்பலே அவங்களுக்கு மன கஷ்டத்தை அதிகப்படுத்தும். இந்த மனநிலையை மாற்றுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 6 வழிகளை நீங்க பின்பற்றினா போதும். நம்பர் 1, சிந்தனையை மாற்றுதல். முதல்ல எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேக்குறத நிறுத்துங்க. ஏன்னா இந்த உலகம் பறந்து விரிஞ்சது. அதுல நம்ம ஒரு சிறு துளி தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டங்கள், சவால்கள், துன்பங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கும். எனவே உங்களது துன்பம் மிகச் சிறியதுன்னு நீங்க முதல்ல உணருங்க. நம்பர் 2, உள்மன விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுங்க. ஐயோ நீ மட்டும் இப்படி கஷ்டப்படுறியே அப்படின்னு உங்க உள் மனசு உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுதா? அதை முதல்ல நிறுத்துங்க. நிறுத்திட்டு இது உண்மை கிடையாது, நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு நீங்க அடிக்கடி நினைக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட உள் மனசு நேர்மறையா செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும். நம்பர் 3, உங்களது மதிப்பை உணருங்க. கடவுள் தந்த இந்த வாழ்க்கை விலை மதிப்பற்றது. நீங்களும் இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் தான் அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணரணும். உங்களது திறமைகள் மற்றும் சாதனைகளை ஒரு பட்டியலா போடுங்க. அதுக்கு முன்னால நீங்க அனுபவிக்கும் இந்த சிறிய துன்பங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு உங்க மனசுல தோணும். தன்னம்பிக்கையும் உயரும். நம்பர் 4 பரிபூரணத்துவத்தை விடுங்கள். இந்த உலகத்துல யாருமே 100% சரியானவர் கிடையாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட உள்ள சிறு குறைகளுக்காக வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு முறை தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணியும் வருத்தப்படக்கூடாது. உங்கள்கிட்ட உள்ள சிறு குறைகளோ இல்ல தவறுகளையோ நீங்க எண்ணி மனம் வேதனைப்படவும் வேண்டாம். ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள தனித்துவமான இந்த குணம் தான் உங்க வாழ்க்கைக்கு ஏற்றது அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணருங்க. நம்பர் 5 ரிஸ்க் எடுங்க. பாதுகாப்பான வட்டத்திலேயே அமர்ந்து கொண்டு விளையாடுவதுல எந்த ஒரு சுவாரஸ்யமுமே இருக்காது. உங்க முன்னேற்றத்திற்காக சற்றே ரிஸ்கான வேலையை செய்யணும்னாலும் நீங்க தைரியமா செய்யணும். கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே உங்களால செய்ய முடியாது என்று தோன்றும் செயல்களை சற்றே சிரமப்பட்டாவது செஞ்சு முடிங்க. நம்பர் 6, பிறருடன் ஒப்பிட வேண்டாம். எப்போதுமே உங்களை பிறரோட ஒப்பிடாதீங்க. அது ரொம்ப தவறு. சூரியனுடைய தனித்தன்மை வெப்பம்னா நிலவோட தனித்தன்மை குளிர்ச்சி. இரண்டுமே அதுக்கான தனித்தன்மையோட இயங்குது. அதே மாதிரிதான் நீங்களும். உங்களது இலக்குகள், எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடையவை. உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்வதற்கு தானே தவிர மத்தவங்களை காப்பியடித்து வாழ்வதற்கு கிடையாது. நீங்க நீங்களாவே இருங்க. உங்களோட குணம், உங்களோட செயல், உங்களோட திறமை எல்லாமே உங்களுக்கானதா இருக்கணும். மத்தவங்க இப்படி இருக்காங்க, அதே மாதிரி நானும் மாறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 6 வழிகள் உங்க மனநிலையை மாத்தும்னு நான் நம்புறேன். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.